ஹதீஸ் 111. அபூதர் என்ற ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: என் அடியார்களே, நான் நேர்வழி காட்டியவரை தவிர நீங்கள் அனைவரும் வழிகேடர்களே. எனவே என்னிடம் நீங்கள் நேர்வழி கேளுங்கள், நான் நேர்வழி தருகிறேன். என் அடியார்களே, நான் உணவளித்தவரை தவிர நீங்கள் அனைவரும் பசியால் வாடுபவர்களே. எனவே என்னிடம் உணவு கேளுங்கள், உங்களுக்கு நான் உணவளிக்கிறேன். என் அடியார்களே, நான் ஆடை அளித்தவரை தவிர நீங்கள் அனைவரும் நிர்வாணிகளே. எனவே என்னிடம் ஆடை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை தருகிறேன். என் அடியார்களே, இரவிலும் பகலிலும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நானே பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பேன். என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். என் அடியார்களே, நீங்கள் எனக்கு தீங்கு செய்துவிட முடியாது, நீங்கள் எனக்கு நன்மை செய்துவிடவும் முடியாது. என் அடியார்களே, உங்களில் முதன்மையானவர், உங்களில் இறுதியானவர், உங்களில் மனிதர்கள், உங்களில் ஜின்கள் ஆகிய உங்களில் ஒரே ஒருவரின் இதயத்தில் இறையச்சம் இருந்தாலும் அது என் நிர்வாகத்தில் எதையும் அதிகப்படுத்தி விடாது. என் அடியார்களே, உங்களில் முதன்மையானவரும், உங்களில் இறுதியானவரும், உங்களில் மனிதரும், உங்களில் ஜின்களும் ஆகிய உங்களில் ஒரே ஒருவரின் இதயம் அதிக குற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் அது என் நிர்வாகத்தில் எதையும் குறைத்து விடாது. என் அடியார்களே, உங்களில் முதன்மையானவரும், உங்களில் இறுதியானவரும், உங்களில் மனிதரும், உங்களில் ஜின்களும் என அனைவரும் ஒரே மைதானத்தில் நின்று என்னிடம் அவர்கள் கேட்டால் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் கேட்டதை கொடுப்பேன். கடலில் நுழைக்கப்பட்ட ஊசி தண்ணீரை குறைப்பது போன்றே தவிர என்னிடம் உள்ளதை அது குறைத்து விடாது. என் அடியார்களே, இவைதான் உங்களது செயல்கள். அவற்றை நான் முழுமையாக அறிந்து வைத்துள்ளேன். பின்பு அவற்றை உங்களுக்கு நிறைவேற்றுவேன். சிறந்ததை ஒருவர் பெற்றுக் கொண்டால் அல்லாஹ்வை புகழட்டும். இது அல்லாததை பெற்றுக் கொண்டால் அவர் தன்னையே தவிர வேறு எவரையும் பழித்திட வேண்டாம். முஸ்லிம் 2577